2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கிருபையாய் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளாக கிரியை செய்யவும் அதன்படி நடக்கவும் நீர் கிருபை செய்ய ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் இந்த சர்வ சேனைகள் எல்லாவற்றையும் படைத்த பின்பதாக மனிதனை படைக்கிறார். அப்போ எல்லாவற்றிற்கும் என்னது, வானம் படைக்கப்படட்டும், இந்த பூமி உண்டாக்கப்படட்டும், எல்லாமே வார்த்தையினால என்ன ஆகிட்டு உண்டாகிவிட்டது. ஆனால் இந்த மண்ணான இந்த மனிதனை மாத்திரம் அவருடைய கரங்களினாலே அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். மறுபடியும் வாசிங்க 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த ஜீவன் என்பதற்கு நம்ம அநேகருக்கு சில குழப்பங்கள் இருக்கிறது. அநேக சபைகளிலே ஜீவனை குறித்ததான தவறான புரிதல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜீவன் என்பதற்கு எபிரேய பதத்துல பார்க்கும்போது சாயும் என்பது அர்த்தம். இந்த எபிரேயத்துல இந்த ஜீவன் என்பதற்கு சாயும் அப்படின்ற அர்த்தம். இந்த சாயும் அப்படின்றதுக்கு என்னன்னா தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு சுவாசத்தை நாசியில உழுந்துகிற பொழுது மனிதன் என்னவாகிறா, ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்திலிருந்ததான அந்த வல்லமை, அந்த தேவன் செய்கிறதான அந்த அற்புதத்தை செய்கிறதான வல்லமை, அந்த கிரியைகள், தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை போல ஒரு பரிசுத்தம் உள்ளதான ஜீவியம் எல்லாம் யாருக்குள்ளாக கடந்து போகிறது, மனிதனுக்குள்ளாக கடந்து போகிறது. அதுதான் மனிதன் என்னவானா, ஜீவ ஆத்மாவானான். அதாவது ஆங்கிலம் சொல்லப்படுகிறது man becomes living being. அவன் வாழ்கிற மனிதனாய், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவன் பேசுகிற மனுஷனாய் மாறினான் என்று. அல்லேலூயா. இங்க நன்றாக விளங்கிக் கொள்ள ஒரு காரியம், ஜீவன் என்பதற்கு சாயும், எபிரேய பத சாயும், அதை தெளிவான விளக்கம் என்னவென்று பார்த்தால் தேவனை போல வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை தான் என்னது, இந்த ஜீவன் என்று பார்க்கிறோம். தேவனை போல வல்லமை, தேவனை போல கிரியைகளை செய்கிறதான வல்லமை, தேவனை போல பரிசுத்தம், தேவனை போல அற்புதங்களை செய்கிறதான எல்லாவற்றையும் இந்த ஆதாமுக்குள்ளாக இந்த ஜீவன் மூலமாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஜீவன் எப்பொழுது இவனை விட்டு கடந்து போனது என்றால், இவன் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறிகிற கனியை புசித்த நாளிலே அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் என்னவாகிவிட்டது, அவனுக்குள்ளாக அந்த ஜீவன் போயிருச்சு, சுவாசம் மாத்திரமே இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சுவாசம் தான் அவனுக்குள்ளாக இருக்குது, அந்த ஜீவன் என்ன பண்ணல, காணப்படல. எரேமியா 10:10 வாசிக்கிற போது, எரேமியா 10:10 கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். யாரு கர்த்தர்? யாரு? ஜீவனுள்ள தேவன். இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணிவிட்டார்கள், அந்த ஜீவனை என்ன செய்து விட்டார்கள், இழந்து போய்விட்டார்கள். அந்த ஜீவன் தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை போல பரிசுத்தம், தேவனை போல அற்புதங்களை செய்கிறதான ஒரு காரியம் எல்லாவற்றையும் என்ன ஆயிடுச்சு, இந்த பாவத்தினாலே இந்த ஜீவனை அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்போ மீண்டுமாய் இந்த ஜீவனை மனிதனுக்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த மனுஷகுமாரன் இந்த பூமியில என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய குமாரன் இந்த பூமியில பிறக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த மனிதனுக்குள்ளாக இந்த ஜீவனானது கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பரலோகத்தினுடைய திட்டமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 3-4 வாசி. யோவான் 1:3 முதல்ல வாசிங்க. யோவான் 1:3-4. யோவான் 1:1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3-4. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று,
அவருக்குள் யாருக்குள்ள ஜீவன் இருந்ததா? கிறிஸ்துவுக்குள், இயேசுக்குள்ள என்ன இருந்ததா? ஜீவன் இருந்ததா. அந்த ஜீவன் அப்போ மனுஷனுக்கு ஒளி தருகிறதான இந்த இருளான இருதயத்திற்கு ஒளி தருகிறது எது? இயேசுக்குள்ளாக இருக்கிறதான அந்த ஜீவன் தான் என்னவா இருக்கிறது? மனிதனுக்கு ஒளியாய் இருக்கிறதா. அல்லேலூயா. இந்த மனித ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவத்தை செஞ்சிட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவனை இழந்து போய்விட்டார்கள். அப்ப இந்த ஜீவனை இழந்த தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை போல வல்லமை, தேவனை போல கிரியைகளை செய்யறதான எல்லா காரியங்களும் இந்த ஏதேன் தோட்டத்தில் பாவத்தினால் அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்? இழந்து விட்டார்கள். இந்த ஜீவனை மீண்டுமாக மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே இந்த ஜீவன் மீண்டுமாக மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். யோவான் 10:10 வாசிக்கிற போது, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் இந்த மனிதனுக்குள்ளாக இந்த ஜீவனை மீண்டுமாக கொடுக்க வேண்டும், மீண்டுமாக அந்த ஜீவன் மனிதனுக்குள்ளாக பரிபூரணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய வியாதிகளையும் வறுமைகள் எல்லாவற்றையும் இந்த சிலுவையிலே சுமந்து அவரிடத்திலிருந்ததான அந்த ஜீவனை மீண்டும் நமக்குள்ளாக மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததால் அந்த ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரலோகம் 4000 வருடங்களாக வேதத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்பட 4000 வருடங்களாக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் மனிதன் என்ன பண்ணிவிட்டான்? ஜீவனை இழந்து விட்டான். ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு அந்த வல்லமை போயிருச்சு, அவனிடத்தில் பரிசுத்தம் போய்விட்டது, அவன் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு என்ன பண்ணிவிட்டது? பிளவு உண்டாயிருச்சு. மீண்டும் அந்த ஜீவனை கொடுக்கணும், மீண்டுமாய் அவன் மறுபடியும் கர்த்தரோடு இருக்கணும், தேவனை போல வாழ்கிற வாழ்க்கை அவனுக்குள்ளாக இருக்கணும், தேவனை போல பரிசுத்தம் அவனுக்குள்ளாக இருக்கணும், தேவனை போல செய்கிறதான கிரியைகள் அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி அவருடைய குமாரனை மூலமாக நமக்கு அந்த ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியே வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிற போது, யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள. அங்க என்ன செய்கிறாரு? இப்போ இயேசுடைய நம்மளுடைய சாபங்கள் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எங்க போயிருச்சு? வாயை திறந்து பேசுங்க. எல்லாமே யார்கிட்ட போயிருச்சு? இயேசு கிட்ட போயிருச்சு. அவரிடத்துல இருக்கு. நமக்கு வரணுமா வரக்கூடாதா? வரணும் இல்லை? இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு காசை கொடுக்குறீங்க, பொருள் தரணுமா தர மாட்டானா? பொருள் வாங்காம காசு கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? பேசுங்க வாயை திறந்து. தரணும் இல்லை? அப்போ அதுதான் இங்க என்ன ஆச்சு? நம்மளுடைய பாவங்களையும் நம்ம சாபங்களையும் எல்லாவற்றையும் என்ன ஆச்சு? சிலுவையில் இயேசு கிட்ட கொடுத்துட்டோம். விலை கரையமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதனால தான் நம்ம எல்லாரும் பாவத்தில் ரொம்ப டப்புன்னு செஞ்சிடறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்மளை போட்டு அடிச்சு அதை கொடுத்துருக்கணும். அப்போ எல்லாவற்றையும் என்ன பண்ணுறோம்? கொடுத்துட்டோம். அவரிடத்துல இருந்துதான் அந்த ஜீவன் நமக்கு வரணும்ல. எக்ஸ்சேஞ்ச். நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய சாபங்களையும் நம்முடைய வறுமைகளையும் நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நம்ம இயேசு மீது என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துட்டோம். அவரிடத்துல தான் அந்த ஜீவன். அப்போ மனுஷனுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக அவர் என்ன பண்ணுறார்? சீஷர்களை நோக்கி பார்க்கிற போது அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை சிருஷ்டிக்கிற போது ஒரு மெல்லிய காற்று எப்படியாக இருந்தது? ஒரு காற்று ஊதின பொழுது அவன் என்னவானான்? ஸ்பீக்கிங் பீயிங், அதாவது அவன் ஜீவ ஆத்மாவானான். வேற டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது அவன் பேசுகிற மனுஷனாய் மாறினான். இங்கே ஒரு காரியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அவனுக்குள்ளாக அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்குள்ளாக அந்த சுவாசம் கடந்து போன பின்பதாக அவன் அடுத்து என்ன பண்ணியிருப்பான்? ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் செய்கிறதான ஒரு காரியம் மூச்சு இழுத்தவுடன் அழுவ ஆரம்பிக்கும். அதுதான் டாக்டர், அதுதான் ஒரு ஆரோக்கியமான குழந்தை என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த மூச்சு இழுத்த உடனே அது என்ன ஆகுது? அது பேசுகிறது, அழுகிறதா, ஆனா இருந்தாலும் ஒரு வார்த்தை புறப்படுகிறது. அதே போலதான் இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது இங்கே அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளாக ஆதாமுக்குள்ளாக ஜீவன் என்ற அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜீவன் யாரா இருக்கிறாரு? அவர் தான் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக கடந்து போன உடனே அவன் என்ன பண்ணுகிறான்? யாரிடத்துல தான் அவன் பேசணும்? தேவனிடத்துல தான் பேசணும். அவனிடத்துல அந்த தோட்டத்தை பண்படுத்தி என்ன பண்ணு? அதை காத்துக்குள்ள அதை பராமரிச்சுக்கோ. ஆனா அவன்கிட்ட கடப்பாறையும் கிடையாது, மம்டியும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யணும்? எல்லா வார்த்தையும் தேவனை போல அந்த ஜீவன் இருக்கிறது, தேவனை போல வல்லமை, தேவனை போல செய்கிறான எல்லா கிரியைகளையும் செய்யக்கூடியதான எல்லாமே அந்த ஜீவனுக்குள்ளாக இருந்தது. அப்ப அந்த ஜீவனுக்குள்ளாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியும்.
அவனால எல்லாவற்றையும் தோட்டத்தை அவன் பண்படுத்த முடியும். எல்லாவற்றையும் செய்வதற்கு அந்த ஜீவன் என்ன செஞ்சிருந்தது? உதவியாக இருந்தது. அப்ப இவன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்குள்ள ஜீவன் வந்த உடனே அவன் தேவனிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அவன் தேவனிடத்துல பேசின பின்பதாக அந்த தோட்டத்தில் இருக்கிறதான மிருகங்களிடத்தில் பேசுகிறது. மிருகங்கள் கீழ்ப்படுகிறது, ஏவாள் கீழ்ப்படுகிறான். அப்ப எல்லாமே என்ன ஆகிறது? தேவனிடத்துல பேசிட்டு இந்த மனுஷன் இடத்துல பேசுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு கீழ்பட்டு இருக்குது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் தேவனோட பேசுறேனா? தேவன் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறாரா? எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறதா? எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே அவரை நான் முழுமையாக விசுவாசித்து இந்த ஜீவனை எனக்குள்ளாக நான் பெற்றிருக்கிறேனா? இந்த ஜீவனை மூல ஜீவனால நான் தேவனோடு நான் உறவில் இருக்கிறேனா என்று நாம் சற்றே ஆராய்ந்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜீவனை பெறுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற அனுபவம் யாருக்கு இல்ல நமக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றதான அனுபவம் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பார்க்கிற பொழுது இவர்கள் எப்பொழுதும் எல்லாமே பேதுரு எல்லாருமே ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கும் வரை ஒரு சில காரியங்கள்ல அவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பேதுரு 2 வாட்டி ஓடி போயிட்டாரு. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோட மரணத்திற்கு பின்பதான் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. எப்பொழுது இவங்களுக்குள்ளாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், அந்த ஊழியத்தில் மேல பாரம் வந்தது, எப்பொழுது அந்த வல்லமை வந்ததுன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது என்னது? பலத்த காற்று. அங்க மெல்லிய காற்று. அந்த மெல்லிய காற்று போனவன் என்னாச்சு? அவனுக்குள்ள மனிதனுக்குள்ளாக ஜீவன் என்ன? ஜீவன் கடந்து ஜீவாத்மாவாய் மாறினான். இங்க என்ன ஆகுது? அதே காற்று. ஆனா காற்று எப்படி அடிக்கல? மெல்லிய காற்று அடிக்கல, பலமாய் வீசுகிறது. 4000 வருடங்களாக பரலோக ராஜ்யம் மீண்டுமாய் இந்த மனிதனுக்குள்ளாக ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 4000 வருடங்களாக இந்த பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது மனிதனுக்குள்ளாக அந்த ஜீவன் போகும், எப்பொழுது மனிதன் மீண்டுமாய் நம்மை போல வாழ்கிற வாழ்க்கை வாழ்வா, எப்பொழுது மனிதனுக்குள்ளாக இந்த பரிசுத்தம் காணப்படும், எப்பொழுது மனிதன் இந்த அற்புதங்களை செய்யக்கூடியதான பலன் எப்பொழுது வரும் என்று சொல்லி இந்த பரலோகம் 4000 வருடம் காத்து கொண்டு இருந்த பின்பதாக அவன் அந்த மனிதனுக்கு பலத்த காற்றாய் என்ன பண்ணுகிறது? அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே இவர்கள் பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாவுகள் அக்கினி நாவுகளாய் மாறுகிறது என்று பார்க்கிறோம். அதை 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுது 2:2 வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று முழக்கம் போல எப்படி சடுதியாய் கொட்டுறது. பரலோகத்துடையதான அந்த தாகம். இப்போ நான் தண்ணி குடிச்சா இவ்வளவுதான் குடிப்போம். ஆனா ஒரு நல்ல ஒரு தாகத்தில் இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு 1/2 லிட்டர் அதெல்லாம் மடக்கு என்ன பண்ணுவோம்? குடிச்சிருவோம். அதே தான் அந்த தாகம். பரலோகம் காத்து கொண்டே இருக்கிறது. இந்த மனுஷனுக்குள்ளாக எப்பொழுது ஜீவனை கொடுக்கிறது? இந்த மனுஷன் மீண்டுமா எப்பொழுது இந்த ஜீவியத்தை ஜீவிப்பான்? மனுஷன் எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும்? அவன் எப்பொழுது பரிசுத்த உள்ள வாழ்க்கை வாழ்வான்? எப்பொழுது அவர்களுடைய ஊழியத்தை அவர்கள் செய்வாங்க? எல்லாமே இந்த அப்போஸ்தலருக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற அனுபவம் இருந்த பின்பதாக தான் இங்க என்ன பண்ணுகிறார்கள்? அந்த பரிசுத்த ஆவியானவர் பெறுறாங்க. பெற்றுன தேவனிடத்தில் பற்பல பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று இங்கே ரகசியங்களை ஆதாம் என்ன பண்ணுகிறான்? அவனுக்குள்ள ஜீவன் போன உடனே ஆண்டவர் இடத்துல பேசுகிறான். தோட்டத்தில் இருக்கிற எல்லா அந்த உலகம் அவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இங்கே சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்று தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார்கள். இந்த உலகம் அவர்கள் கீழ்பட்டு இருக்கிறது. ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, நிழல் பட்டு சுகமாகிறாங்க, வியாதிஸ்த சுகமாகிறாங்க, வினையாளிகள் எழும்புகிறாங்க. எல்லாமே இங்க இருந்து இந்த வல்லமை எங்க இருந்து வருகிறது? இந்த ஜீவன் எங்க வந்தது? இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதான பலன் எங்கிருந்து வந்தது? வாசிக்கிறது அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒரு பலன் தருகிறது. பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு பலன், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதற்கு ஒரு பலன், நம்மளுடைய நெருக்கங்களையும் பாடுகளையும் சகித்துக் கொள்வதற்கு ஒரு பலன். நான் எல்லாவற்றுக்கும் இந்த பலன் எங்கிருந்து வருகிறது? உன்னதத்திலிருந்து வருகிறதான அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன். நம்முடைய பலனால் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னது போல இன்னைக்கு என்னுடைய சுய பலம் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, இன்னைக்கு என்னுடைய சுய பலத்தையும் பராக்கிரமத்தை வைத்து என்னுடைய முடியை கூட என்ன பண்ண முடியாது, நான் வெள்ளையாகவோ கருப்பாகவோ மாற்ற முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நான் ஊழியம் செய்வதற்கு எனக்கு சுகவீனமா இருக்கிறது, பலவீனமா இருக்குது, நான் செய்ய முடியலன்னா ஆவியில் அனலாறுகள் கர்த்தருக்கு ஆவியில் அனல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அப்பதான் ஊழியத்தை செய்ய முடியும். இன்னைக்கு ஆவியில அனல் இல்லைன்னா கர்த்தருக்கு என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய இயலாது. இன்னைக்கு அனல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்கு இன்னைக்கு ஊழியம் செய்யல, எனக்கு முடியல, இன்னைக்கு என்னால போக முடியல, எனக்கு உடம்பு வலிக்குது. உனக்குள்ள அனல் இல்ல, உனக்குள்ள ஜீவன் இல்ல, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீ இப்படி சொல்ல மாட்ட. ஊழியத்தில் ஆர்வம் இருக்கும், பரவாயில்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு கேன்சரா, பரவாயில்ல, நான் செய்வேன். எனக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, எனக்கு உபத்திரம் வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன். எனக்கு மரணம் வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நான் என் ஜீவனை கொடுப்பேன். நான் மரித்து போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி இந்த ஜீவன் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ளாக காணப்படும். ஜீவன் இல்லைன்னா சரி என்னடா இது, போலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ்டர், நாளைக்கு பார்த்துக்கலாம் ஜான்சன் பாஸ்டர், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் பாஸ்டர், இன்னைக்கு வேணா வெயிலாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். காரணம் என்ன வரும்? காரணம் வரும். ஆனால் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக இருந்த அந்த அண்ணல் உங்களுக்குள்ளாக இருந்த இப்பயே போலாம் பாஸ்டர், போய் பார்ப்போம், என்ன தான் ஆகுது, போய் பார்ப்போம், இறங்கி பண்ணுவோம், கவலைப்படாதீங்க, செய்வோம். உற்சாகம், அந்த உற்சாகம் எங்கிருந்து வரும்? உங்களுக்குள்ளாக அனல் இருக்கணும், அந்த ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் இருந்து அங்கே என்ன பண்ணுகிறாங்கன்னா, இன்னைக்கு நிறைய நம்மளுடைய காரியங்கள் என்னன்னா, அந்நிய பாஷை பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணுகிறோம், யோசித்து கொண்டு இருக்கிறோம், வெக்கப்படுறோம். அந்நிய பாஷை பேசினா சில சபைகளை வெளியே தூக்கி போட்டுடுறாங்க, எங்கன்னு தெரியல, நான் இன்னும் ஒரு சர்ச்சை கூட பார்க்கல, சொல்கிறாங்க வெளியில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய ரகசியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். தூதர்களுடைய பாஷையில் எளிமையான காரியம் அல்ல, நம்ம கொடுக்கப்பட்டது சாதாரண விஷயம் அல்ல, நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேச கூச்சமே பட, உருண்டு பிறண்டாலும் பரவாயில்ல, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. உருண்டு பிறண்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் இருப்பேன், நான் கர்த்தருக்குள்ள அப்படி தான் இருப்பேன். அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அனல் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த சபைக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. இது எழும்பி பிரகாசிக்கிற காலம். இப்போ எழுந்துரு. இதுவரைக்கும் நீ அமர்ந்திருந்த, இப்போ உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல இந்த மீதியானவர்களை முறியடிப்பாய் என்று சொன்னது போல இப்போ உனக்கு இருக்க அந்த பலம் இருக்கிறது. இப்போ நீ போ. இதுவரைக்கும் நீ காத்திருந்த, இது காத்திருப்பின் காலம் அல்ல, எழும்பி பிரகாசிக்கிற காலம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுமையில அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். இனி உன்னுடைய வாழ்க்கையில சோர்வு இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையில இனி என்ன ஒரு கவலை இல்லை. எழும்பி பிரகாசிக்கிற காலம் இது. இப்போ நீ பறக்கிற ஒரு காலம். இந்த காலத்தில் நீ எழும்பி பிரகாசி. இப்போது சரியான நேரம், இது சரியான காலம். இப்பொழுது தீவிரமாய் செயல்படுகிறவர்களான ஒரு காலம். தேவனுடைய திட்டத்துல இன்னைக்கு ஒவ்வொருக்கும் தேவன் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்க, ஒரு திட்டத்தில் இருக்கிறீங்க. ஆனால் திட்டத்திற்கு முதல் படி இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் உங்களால ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய திட்டத்துல செய்வதற்கு அந்த ஜீவன் இருந்தால்தான், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா அனல் இல்லைன்னா என்ன இல்லை, ஊழியம் இல்லை. ஆவியில் அனல் இல்லைன்னா ஊழியமே இல்லை. ஏதோ வந்தோம், ஏதோ போனோம், ட்ராக்ஸை கொடுத்தோம், ஏதோ பண்ணோம், வந்தால் வராங்க போகிறாங்க, இல்லை, அப்படி இல்லை. நான் 100 பேர் கொடுக்குறேன், ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல, 100 பேர் கொடுக்குறேன், ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல, நான் இல்லை போதும். அல்லேலூயா. அந்த காரியம், அந்த ஜீவன் இருந்தால் மாத்திரமே செய்ய முடியும். தேவனுடைய திட்டத்திற்கு முதலாவது நமக்கு தேவை என்னது? ஜீவன், இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த அனல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். இந்த சில நேரங்களில் இந்த ஊழியங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து தானே பிதாவானவர் கொடுத்ததான திட்டம் என்ன? இந்த பூமியில் நீ போய் என்ன பண்ணணும்? எல்லா பாவங்களையும் சுமந்து என்ன பண்ணணும்?
முழுமையாக மரித்து 3ஆம் நாள் உயிர் தழ வேண்டும். ஆனால் அதுக்கு அந்த பாதை என்பது மிக என்னது, ஒரு கடினமான ஒரு பாதை. பல அவமானங்களை சகிக்க வேண்டும், பல நிந்தைகளை சகிக்க வேண்டும். கூப்பிடுவான், நீ தேவனுடைய குமாரனால் இறங்கி வான்னுவான். நீ பெரிய ஆளு தானே, ஒரு காலத்துல நீ ஒரு பெரிய ஆளு தானே, இறங்கி வா, இப்ப வான்னுவான். ஆனா அந்த இடத்துல சில நேரங்கள் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்னா அமைதியாக தான் இருந்தாலும் அமைதியாக இருக்கணும். ஆனால் அவனுடைய பார்வையில் என்னது, நம்ம பயந்துட்டோம், என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் நம்ம தேவனுடைய பார்வையில் என்னது, நாம் அவருடைய திட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க 12:1 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு என்னது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். எதுக்கு? ஏதோ செய்யற ஊழியம். நானும் ஊழியம் செய்யறேன், நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் ஏதோ பண்றேன், என்னது இல்லாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னவென்று பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன நமக்கு தெரிஞ்சா மாத்திரமே நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அவருடைய திட்டம் என்னவென்று அது தெளிவான அந்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய திட்டம் என்ன? இன்னைக்கு உங்களுக்கு சபையில தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியத்துல எப்படி உங்களுக்கு கொடுத்த திட்டம் இதை தெரிந்துருச்சு, இதை எப்படி செய்ய போகிறீங்க, இது எப்படி, இதை கொண்டு தேவன் உங்களை எப்படியாக ஆசீர்வதிக்க போகிறார், இதை கொண்டு ஆத்துமாக்களை எப்படியாக கொண்டு வர போகிறார் என்று அந்த ஞானமும் அந்த புத்தியும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிற அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, என் வாழ்க்கை தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கா, நான் வயதாகிவிட்டேன், என்னால் என்னோட சரீர பலவீனம், எனக்கு எல்லாமே இருக்கு, என்னால வெயில்ல நான் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல ஒவ்வொருத்தையும் குறித்து தேவன் திட்டம் வச்சிரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்தான ஒவ்வொருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது ராஜா குறித்து பார்க்கிற போது அவனை ஈசாயினுடைய மகன் என்று என்ன பண்ண, சாமுவேல் வராரு, வந்து கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லா மகனையும் எடுத்து நிறுத்துறான், பராக்கிரமசாலியை நிறுத்துறான், எல்லாரையும் எடுத்து நிறுத்துறான், எல்லாரையும் அவன் மகன் எல்லாரும் நிறுத்துறான். இவ்வளவுதானே அவங்க மகன், இன்னும் இல்லையா, ஒருத்தருக்கான், அவன் ஆடு வச்சிட்டு இருக்கான். அப்போ தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை எப்படின்னு பாருங்க. அவன் குப்பை எலும்பி அவனை ஒரு எதுவுமே என்ன கூட என்னவே இல்லை, அவனை ஒரு மனிதனாக எண்ணவில்லை, ஒரு அல்பமா எண்ணுகிறாங்க. அவனால யார் ராஜாவும் ஆக்க முடியும், அவன் ஒரு ராஜாவாக முடியும்? அப்படி இல்லை. மனிதனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்ம பார்க்கிற பார்வை வேற, ஆனா கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. ஆடுகள் பின்னே அலைந்த என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்ற முடியும் என்றார். இன்றைக்கு நான் இன்னைக்கு என் வாழ்க்கை இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படி இல்லை, இல்லவே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவரை கரத்தினால் ஆகும் என்று சொன்னது போல உங்களை கொண்டு இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவது தேவனுடைய சித்தம் என்றால் அது நிச்சயமாக அது நிறைவேறும். எங்க ஓடினாலும் சரி, நான் இனிமே கர்த்தரை நினைவே போறேன், தர்சிச்சுக்கு ஓடுறேன், அந்த சர்ச்சுக்கு ஓடுறேன், சரி, தூக்கி மீன் வயிற்றுல போட்டாலும் எடுத்துட்டு நீங்க போட்டு போயிடுவாரு. இங்கதான் உனக்கு ஊழி, இதை நீ செஞ்சுதான் ஆகணும். நீ எங்க ஓடினாலும் சரி, தேவனுடைய திட்டத்துல எங்க ஒன்னாலும் சரி, உன் தேசத்துக்கு நீ வந்துதான் ஆகணும். சில நேரத்துல ஆபிரகாம், சில நேரத்துல கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு ஓ, சில நேரத்துல தேசத்துக்கு சமாதானத்தோடு இந்த தேசத்திற்கு உன்ன திரும்பி வர பண்ணு. ஒவ்வொருவருடைய அழைப்பும் வேற. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு கிளம்பி ஜான்சன் பேக்ல எடுத்துட்டு போயிடக்கூடாது, போக மாட்டாரு அவரு. கண்டிப்பா அவருக்கு அழைப்பு என்னது, உன்னுடைய தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வா. யாக்கோபினுடைய அழைப்பு, திரும்பி உன் தேசத்துக்கே வா. அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து என்ன பண்ணுகிறாரு, அவனை 16ஆமுக்கு அனுப்பி விடுறாரு. போறான், போய் எல்லா சொத்தையும் சம்பாதிச்சுட்டு எல்லாமே அவனை கொண்டு போனது எதுக்குன்னா, என்னோட ஜான்சன் கிட்ட அதான் சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜான்சன் உன்னை கொண்டு போனது எதுக்குன்னா உன்னோட வாழ்க்கை துணி ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் அவனை கொண்டு போயிட்டு சுத்தி கூட்டு வந்திருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. சொன்னது அது உண்மை, அதுதான். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் தேவனுடைய திட்டத்தை சில நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது.
ரூத் என்ன செய்கிற இந்த போவாசினுடையதான வயலில் போய் என்ன பண்ணலை, தற்செயலாக அவ என்ன பண்ணலை, தற்செயலாக போகிறானாம். தற்செயலாக போகிறான். ஆனால் போவாசினுடைய வயல் அவன் இத்தனைக்கும் வந்து மோவாபிய ஸ்திரீ, அவளை என்ன பண்ண இஸ்ரவேலர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் பாருங்க, இவள் மூலமா என்ன பண்ண, ரூத்தின் மூலமாக இந்த ரூத்துக்கும் போவாசுக்கும் என்ன பண்ண வேண்டும், அந்த சந்ததியில தான் கிறிஸ்து பிறக்க வேண்டும், அந்த சந்ததியில ஈசாய் பிறக்க வேண்டும், சல்மான் பிறக்க வேண்டும். அப்போ எல்லோருமே இதை பிறந்துதான் கிறிஸ்து இந்த சந்ததியில பிறக்க வேண்டும் என்பது என்னது, தேவ திட்டம். சில நேரங்களில் தற்செயலாக போயிருப்போம், தற்செயலாக ஒரு கடைக்கு போயிருப்போம், ஒருத்தரை திடீர்னு பார்த்து பேசியிருப்போம். அது தற்செயலாக நடக்கலை, எதுவுமே தற்செயல் இல்லை, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவருடைய சகோதரர்களுக்கு என்ன பண்ணுகிறாரு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி போறாரு, கடந்து விரைந்து ஓடி போகிறாரு. ஓடி போயிட்டு அங்கே கேட்குற எல்லாம் வந்து சமஸ்த இஸ்ரவேலர்கள் தேவன் என்ன செய்வார், என்ன பண்ணுவார், எல்லாம் போல கேட்டே இருக்கும்போது சொல்றாரு, அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு, நான் போறேன்றப்போ இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான், என்னவோ நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, என்னது நான் வந்ததுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது, தேவன் என்னை இங்க எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, இன்றைக்கு தேவன் என்ன சபையில் என்ன சேர்த்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, தேவன் இன்னைக்கு வந்து எனக்கு ஊழியத்தை செய்வதற்கு தேவன் ஒரு முகாந்திரத்தை வச்சு. எதுவுமே வாழ்க்கையே தற்செயலா நடக்கல, எல்லாமே தற்செயல் ஏதோ குழுக்கள்ல வந்துருச்சு, ஏதோ இதுல வந்துருச்சு இல்ல, எல்லாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயோ இருந்த ஜான்சன், எங்கேயோ இருந்த ஜோஸ்வா ஏஜ் பைபிள் காலேஜ் வந்து சேரணும்னு இருக்கு, அது ஒரே வருஷத்துல சேரணும் இருக்கு, நாங்க 2 பேரும் பேசணும், எல்லாமே என்ன, எல்லாமே தற்செயல் அல்ல, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் பகுத்தறிகிற அறிவு இருக்க வேண்டும், எல்லாமே தேவனுடைய திட்டம் என்று எண்ண கூடாது. அல்லேலூயா. பகுத்தறிவு மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்துல நான் போறேன், நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னா என் வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும், தேவன் என்னோடு இருக்கிறாரா, ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ஊழியத்தை நான் செய்யறேன்னா ஆவியில அனல் என்னால ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாரா, நம்ம அந்நிய பாஷைகளை பேசுகிறோமா, நாம் பற்பல பாஷைகளை பேசுமா, தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறோமா. அப்போ இங்கே நம்மளுடைய காரியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்திலிருந்து பேசிட்டு இந்த உலகத்து அர்த்தத்தை பேசுகிற போது ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சோர்வுகள் ஏற்படும், சில நேரத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னதான் செய்ய போகிறோம், என்னதான் பண்ண போகிறோம் தெரியலையே, எப்படி நம்மளால் இதை செய்ய முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நிந்தைகள் மாறுமா, இந்த வறுமைகள் மாறுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே போகிறது, இந்த அனுபவம் இப்படியே கடந்து போயிடுமா, இல்ல வேதம் சொல்வது சில நேரங்களில் தெய்வம் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், அது நமக்கே தெரியாது, அது நமக்கே தெரியாது. வேதாம் கல்லூரியில் வந்து போன புதுசில் பயங்கரமாக கோவம் வரும், செம்ம சுருன்னு வரும். ஜான்சன் சிரிக்கிறார், உண்மைதான். ஆனால் கர்த்தர் எப்படி தான் என்னை உருவாக்குனார், பிரச்சனைகளை கொடுத்து தான் உருவாக்குனார். பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கட்டத்தில் போடாப்பா முடியலனால அந்த நமக்கு தெரியாது. தேவன் நம்மளை உருவாக்குற விதம் என்னன்னா நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம இவ்வளோ உருவாக்கப்பட்டு இருக்கிறோமா என்று நமக்கே தெரியாது. நம்ம தற்செயலாக போயிருப்போம், ஆனால் அந்த இடத்துல போய் ஒரு ஊழியக்காரை பார்த்துருப்போம், தற்செயலாக போயிருப்போம், ஒரு ஆத்மாவை பார்த்துருப்போம், தற்செயலாக இந்த வீட்டில் போய் இந்த வழி கேட்டுருப்போம், ஒருத்தர்கிட்ட வழி கேட்போம், அது ஒரு ஆத்மாவை மாறிவிடும். எதுவுமே எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நான் ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறார், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், எனக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும், இந்த ஜீவன் காணப்பட வேண்டும். இந்த ஜீவன் எனக்குள்ளாக இருந்தால் மாத்திரம்தான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய முடியும். இன்னைக்கு என்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியல, இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியல ஆண்டவர் என்று சொல்லுகிற அனுபவம் இருக்குமானால் நிச்சயமாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடையதான அந்த பரிசுத்த ஆவியானவரை அறிவு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறதான அந்த காரியம்தான் இன்னைக்கு நம்மளுடைய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிங்க சங்கீதம் 105, சங்கீதம் 105 லாஸ்ட் வசனம் வாசிக்கணும். யோசேப்பினுடையதான அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. 105 17 வாசம். 105 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அல்லேலூயா. சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தில் என்ன பண்ண முடியும், என்ன ஆகும்,
விற்கப்படுகிற அடிமைத்தனத்தினுடையதான காரியம் காணப்படும். சில நேரத்தில் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த ஏன் ஆண்டவரே என்னுடைய கால்கள் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தில் சில நேரங்களில் நம் குடும்பத்தாலே ஒதுக்கப்படுகிற அனுபவம் காணப்படும். சொந்தத்தாலே நம்ம தூக்கி குடிகள் வீசப்படுகிற அனுபவம் காணப்படும். அல்லேலூயா. தேவையில்லாத வீண் பழிகள் நம்ம மேலே செலுத்தப்படும். யோசிப்பை ஸ்டெப்பாக கூட்டு போறாரு. முதல்ல தூக்கி தரிசனத்தை கொடுக்குறாரு. தரிசனம் கொடுத்தா நாளைக்கே எல்லாரும் நம்மளோட அண்ணன் தம்பி எல்லாரும் நம்ம காலில் வந்து விழுந்துருவாங்கன்னு நினச்சிருக்கோம். தேவனுடைய திட்டத்தை கொடுத்த உடனே, தரிசனத்தை கொடுத்த உடனே என்ன நினைச்சிருப்போம்? நாளைக்கே அது என்ன நிறைவேறிடும், நாளைக்கே எல்லாம் நிறைவேறிடும், நாளைக்கு இங்கிருந்து வெளியில போன உடனே எல்லாமே பண்ணிடுவோம். இல்லை, முதல் அனுபவமே குழியில தூக்கி வீசுகிற அனுபவம். முதலே குழியில போய் விழுகிற அனுபவம். அதுவும் யாரால? சொந்த சகோதரர்களாலே தூக்கி வீசப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக காணப்படும். ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப நெருக்கம். ஐயோ, என்னுடைய சகோதரன், சொந்த சகோதரன் என்ன பண்ணிட்டான், வீசுகிற அனுபவம். இரண்டாவதாக அடுத்தபடியாக என்னது? விற்கப்படுகிற அனுபவம். அடுத்தபடியாக பழி சாட்டுகிற அனுபவம். செய்யாத தவறுகளுக்கு பழி சாட்டுகிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துக்கும் இதேதான். செய்யாத ஒரு தவறுக்கு இவர் எடுத்த நான் ஒரு தப்பு நான் காணலையே, இவர் ஒரு தப்பும் செய்யலையே. தேவனுடைய சித்தத்தில் சில நேரங்களில் நம்ம இந்த பாதைகளை கடந்து போய் தான் ஆகணும். சில நேரங்களில் இந்த பாதைகள் ரொம்ப கடினமாக தான் தோன்றும். ரொம்ப ஒரு மனுஷன் வந்து நம்மளை கேட்கிற கேள்வி, நம்ம பண்ணாத ஒரு தவறுக்கு நம்ம மீது பழி சாட்டுனா அந்த வலி என்பது ரொம்ப கடினமான ஒரு வலி. அந்த வலியை வந்து புரிந்து கொள்ள முடியாது, ஒருவராலும் விவரிக்க முடியாது, மற்றவர்களால் அது புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியல. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்மளுடைய தேவனுடைய சித்தத்தில் இந்த அனுபவம் நமக்குள்ளாக காணப்படும். ஆனால் யோசேப்போட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தாவீதோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, யோனாவோட வாழ்க்கை, யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களோடு இருந்தால் மாத்திரமே தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்ய முடியும். தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். தேவனோடு இருக்கிற உறவு உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அந்த ஜீவன் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வந்து எது செஞ்சாலும் வாய்க்கலை, என் வாழ்க்கையில் இன்னைக்கு எது செஞ்சாலும் ஏன் வாய்க்கவே இல்லை? ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா, சிம்பிளான ஒரு 2 வழி தான். சொன்னால் யார் வேணால் செஞ்சிடலாம். இப்போ கர்த்தர் என்னை வந்து ஊழியக்காரெல்லாம் விசுவாசி ஆக்கினார்னா நான் விசுவாசி ஆயிடுவேன். ஊழியக்காரத்துக்கு விசுவாசியெல்லாம் எப்படி கர்த்தர் எதை செஞ்சால் ஆசீர்வதிப்பார் என்று நல்லா தெரிந்து அந்த ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சால் போதும். முதல்ல வாசிக்க சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வாக்கியவன்னா ஆசீர்வதிக்கும். முதலாவது என்னது? வேதத்தை தியானிக்கிற அனுபவம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு மிக முக்கியம். தேவனை அறிகிற அறிவு தான் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த அறிகிற அறிவு இருக்கணும். இன்னைக்கு நம்ம வேதத்தை குறித்து தானே அறிவு நமக்குள்ளாக இருக்கான்னு கேட்டால் யோசிச்சு பார்க்கணும். அறிவு இருக்குதா? தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளாக இருக்கிறதா? அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் நான் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சிங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஜீவனுடைய வேலை என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? நம்ம செய்யறான ஒவ்வொரு தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறதாகவும், சில நேரங்களில் நம்மளை பலப்படுத்துகிறதாகவும், சில நேரம் சோர்ந்து போகிற பொழுது நம்மளை கை தூக்கி நிறுத்துகிறவர்களாகவும், நம்மளுடைய ஊழியத்தை அனலாக செய்யக்கூடியதான சத்துவத்தை தருகிறவருமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்று நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதங்களுடைய பிரமாணங்களை கை கொள்வதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் பிரமாணங்களை கை கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? என் வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைகளை நான் கீழ்ப்படுகிறேனா? இன்னைக்கு என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி நான் போய்கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சற்றே ஆராய்ந்து அறிய அனுபவம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில எல்லாமே கடந்து போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, என்னுடைய கத்து உங்களுக்குள்ளாக அனல் இருந்தால் நிச்சயமா ஊழியம் செய்யக்கூடிய பலம் உங்களுக்குள்ளாக வரும். உன்னதத்திலிருந்து வருகிறதான பலன் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருகிற போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் சமாரிலும் இந்த உலகம் முடியும் சாட்சிகளாய் விளங்க செய்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை மாத்திரமே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார். யாவரும் அப்படியே முழங்கால் படியிட்டு அப்படியே கண்களை மூடி, யாவரும் முழங்கால் படியிடுவோம். அப்படியே கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடையதான ஆண்டவரே எல்லா திட்டங்களும் உங்க பிளான்ஸ் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் என்ன திட்டத்தை ஆண்டவர் அப்பா நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே என்ன காரியம் ஆண்டவர், இதை கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே, எதை கொண்டு எங்களை நீர் உயர்த்த போகிறீர் ஆண்டவரே.
ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரம் வீணாய் போவதில்லை என்று வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே உம்மோடு செலவிடுகிற நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாதைகளில் அந்தகாரம் சூழ்ந்தாலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முடிந்தது, இனி நீ எழும்ப மாட்ட, இனி நீ பிரகாசிக்க மாட்ட, இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடவாது என்று ஆண்டவரே அநேக நாடுகள் சொல்லின பொழுதும் ஆண்டவரே நீ பயப்படாத மகனே மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு இப்போ உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அந்த மீதியானைகளை ஒரு முறியடிப்ப உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவ. இழந்த ஸ்தானத்தையும் இழந்ததான எல்லா காரியங்களையும் மீண்டுமாய் நீ பெற்றுக்கொள்ளுவ. நீ பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. 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 ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்புவோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே நீரே எங்கள் கேடகம். ஆண்டவரே நீரே எங்கள் பலன். ஆண்டவரே நீரே எங்களை சத்துவத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆயிரம் ஆயிரமான நன்மைகளையும் ஆண்டவரே கிருபையிலும் ஆண்டவரே அனுதினமும் எங்கள் வாழ்விலே சூழ செய்த தேவரீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேளையில் நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திராது உதவும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேளையில் நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திராது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அருதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆண்டவரே நேரத்திலும் ஆண்டவரே
ஆண்டவரே கிருபையா ஆண்டவரே நீர் எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நீரே ஆண்டவரைகளை நடத்துவீராக ஆண்டவரே அப்பா.